ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பு மிக்க ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாளுடைய பெருநாள் தொழுகையை சுன்னத்தான முறையிலே நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக நாம் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 29 நோன்புகளிலும் நாம் பசித்திருந்தும் தாகத்திருந்தும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே நோன்பிருந்து இரவு தொழுகை தொழுது அல்லாஹ்விடம் அருளை எதிர்பார்த்தவர்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த இரவு தொழுகையிலையும் வணக்கத்திலேயும் எவ்வளவோ பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடம் கேட்டிருப்போம். ஏன்னா வந்திருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், தேவைகள் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி கொண்டே தான் இருக்கின்றது. இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா என்று நாமும் எவ்வளோ முயற்சிகள் செய்து கொண்டுருக்கோம். சில நேரங்களில் பிரச்சனை தீருது, 2 பிரச்சனை தீர்ந்தா 4 பிரச்சனை வருது. முழுக்க முழுக்க நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், சோதனைகள், வேதனைகளை நம்முடைய எபிலிட்டி, நம்முடைய திறன்களை கொண்டு எப்படியாவது சமாளிச்சிரோம்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு காலத்திலே சமாளிக்க முடியாது. உண்மையாகவே நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள் தீரணும்னு சொன்னால் அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய அருள், அவனுடைய கிருபை, அவனுடைய கருணை, அதன் மூலியமாக மட்டும்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியை காண முடியும். நம்முடைய துன்பங்களிலிருந்து விலக முடியும். நமக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய திட்டங்களிலே வெற்றி பெற முதலில் செய்ய வேண்டியது அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, அடுத்து பிரார்த்தனை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்முடைய அறிவை கொண்டு, நம்முடைய ஆற்றலை கொண்டு நாம் ஒரு கட்டத்தை அடைஞ்சிட முடியாது. அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ஆற்றல், அதை எப்படி நம்ம வாங்குறது, எப்படி பெறுவது, அல்லாஹுடைய கருணை எப்படி பெறுவதுன்னு சொன்னால் ஒரே வழி பிரார்த்தனை தான். அல்லாஹ்விடம் நான் பிரார்த்திக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு அருள் செய்வோம். ஆனால் நம்ம பிரார்த்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? மனிதர்கள்ட்ட கேட்குற மாதிரி இருக்கும். கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், என்னப்பா தம்பி எப்படி படிக்கிற, எத்தனை அரியர் இருக்குது அப்படின்னு கேட்டால் 5 அரியர் இருக்குண்ணே அப்படிமா. ஏன்ப்பா 5 அரியருக்கு பாஸ் பண்ணிடுவியா? துவா செஞ்சுக்கிட்டே இருக்கண்ணே. 3 அரியர் எப்படியாவது கிளியர் பண்ணிடுவேன், யாரெல்லாம் அந்த 2 அரியர் மட்டும் நீ கிளியர் பண்ணி கொடுத்துருமா. மனிதனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, ஒருத்தருக்கு 20,000 ரூபா கடன் இருக்குன்னு வைங்களேன், பிரார்த்தனை துவா செய்வார். எப்படி துவா செய்வார்? யாரெல்லாம் நான் ஒரு 15,000 ரூபா ஏற்பாடு பண்ணிடுறேன், நீ ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துரு. அல்லாஹ்வை நாம் பார்க்கக்கூடிய பார்வை இப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துவா எப்படி தெரியுமா இருக்கணும்? 5 அரியர் இருந்தா யா அல்லாஹ் 5 சப்ஜெக்ட்லையும் சென்டம் அடிக்கணும்னு துவா செய். 100க்கு 100 மதிப்பெண் நான் எடுக்கணும். ஏன்? நான் நம்முடைய எபிலிட்டியை பார்க்குறோம், அதை கொண்டு அல்லாட்ட பிரார்த்தனை செய்கிறோம். அப்படி பார்க்குறோம். அல்லாஹுடைய ஆற்றல், அவருடைய வல்லமையை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாட்ட துவா செய்யணும். வாழ்க்கையில் வளரக்கூடிய எல்லாருமே சரி அல்லாஹுடைய கருணையினால தான் முன்னேறோம். அப்படி நாம் துவா செய்யும் பொழுது அல்லாஹுடைய அற்புதத்தை பார்ப்போம், நிஜமாக பார்ப்போம். அல்லாட்ட நம்ம துவா செஞ்சோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள் இரட்சகன் இடத்துல நீங்கள் கேட்கின்றீர்கள், எனவே கேட்கும் பொழுது மிக அதிகமாக கேளுங்க. அல்லாட்ட நம்ம கையேந்தி துவா செய்கிறோம்னு சொன்னால் சும்மா ஏதோ ஒரு மனிதர்கள்ட்ட கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. மிக அதிகமாக உங்கள் கற்பனைக்கு எட்டாத வகையிலே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயம் அல்லாஹ் அதை என்ன பண்ணுவான்? நிறைவேற்றி கொடுப்பான். அப்படி ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கை நடக்குதுன்னு வைங்களேன், நம்முடைய ஈமானுடைய லெவல் எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ இந்த உதாரணத்தை எடுத்துக்கங்களேன். ஒருத்தர் 5 சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிறோம்னு நினைக்கிறான், அல்லாட்ட துவா செய்கிறான், யா அல்லாஹ் நான் பாஸ் ஆகிறதுக்கு வழியே இல்லை, உன்கிட்ட கையேந்தி கேட்குறேன், எப்படியாவது எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க் எடுக்க வச்சிருந்தான். திடீர்னு அவன் எல்லா சப்ஜெக்ட்லையும் 80 மார்க் 90 மார்க் எடுத்துட்டான்னு வைங்களேன், அந்த அல்லாஹ்வுடைய அற்புதத்தை கண்ணால் பார்ப்பான். பார்த்த பிறகு அவனுடைய ஈமானுடைய அந்த லெவல் இருக்கு பாருங்க, எங்கேயோ இருக்கும். ஏன்னா நம்ம அல்லாஹ்வை நம்புகிறோம், மறுமையிலால நம்புகிறோம். இருந்தாலும் சைத்தான் உள்ளத்தை என்ன பண்ணுவான்? அப்பப்போ ஒரு வசுவாசம் போடுவான். கடவுள் உண்மையாகவே இருக்காரா, இது எல்லாமே உண்மைதானா அப்படி போட்டுக்கிட்டே இருப்பான். அப்பெல்லாம் அவுதுபில்லாஹிமினஷ் தப்பிச்சுக்குவோம். இப்படி அல்லாஹ்விடம் துவா செஞ்சு பிரார்த்தனை செய்து அவனுடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோன்னு வைங்களேன், சைத்தான் இப்படி உள்ளத்துல போடும் பொழுது நமக்கு வரும். என்ன வரும்? ஏண்டா 5 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்தியே, ஒரு நாள் அல்லாட்ட துவா செஞ்சியே, அல்லாஹ் நேரடியாக உன்னை அந்த 5 சப்ஜெக்ட்லையும் நல்ல மதிப்பெண் எடுக்க வச்சானே, இந்த நன்றி கூட இல்லாம கடவுள் இருக்காரான்னு கேட்குறிய. அப்படி சிந்தனை வரும். நம்ம எவ்வளவோ குர்ஆன் வசனம் படிக்கலாம், ஹதீஸ்கள் படிக்கலாம். அதையும் தாண்டி நாம் கண் முன்னால் அல்லாஹ் நம் வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய அந்த அற்புதங்களை பார்க்கும் பொழுது நம்ம ஈமானுடைய அந்த லெவலே வேற இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பெறக்கூடிய வகையிலே நம்முடைய பிரார்த்தனைகள், துவாக்கள் இருக்க வேண்டும்.
பிரார்த்தனையில் நம்ம என்னைக்கு பண்ணிடக்கூடாது, சோட போயிடக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் துன்பங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்லி காண்பிக்கின்றான். சூரத்துல் ஜுமர் 39வது அத்தியாயம். தனக்குத்தானே வரம்பு மீறி கொண்ட அடியார்களே, அதை பாவம் செய்த மக்களே, அல்லாஹுடைய கருணையிலே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன், மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் அழைக்கின்றான். இப்ப எவ்வளவு கஷ்டம் துன்பங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ்விடம் நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது அது நிச்சயமாக அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான், அவன் நாடினான்னு சொன்னா அதை நிறைவேற்றி கொடுப்பான். அந்த துன்பங்களை போக்கக்கூடியவனாக இருப்பான். நாம எவ்வளவுதான் நன்றி கெட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். ஒரு மனிதன் கடல்ல போறான், நடுக்கடல்ல போறான், கப்பல்ல போகும் பொழுது புயல் அடிக்குது. புயல் அடிச்சா மலை மாதிரி வரும் அலைகள். அப்படி வரும் பொழுது என்ன பண்றான், மனுஷனுக்கு எதுவுமே இருக்காதுல்ல, ஒரு நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டான், அலைகள் வருது. அப்ப என்ன பண்ணுவான், அவன் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றான். எப்படி? எந்த இணை வைப்பும் இல்லாமல் தூய்மையான உள்ளத்தோடு அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி துவா செய்யறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவனை நாம் அந்த இக்கட்ல இருந்து காப்பாத்து கரை சேர்ந்த உடனே அவன் அல்லாஹ்க்கு நன்றி கெட்டவனா இருக்கிறான். இந்த வசனம் எதை உணர்த்துது தெரியுமா? நடுக்கடலில எந்த பிடிப்பும் இல்லாம அவ்வளவு பெரிய புயல்ல கூட நீங்க துவா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களை காப்பாத்துவாங்கிறத உணர்த்துது. அப்படிதானே? ஈவன் தோ அவன் நன்றி கெட்டவனாக இருந்தால் கூட. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு கெடுதி செய்யறான். அவங்க சரி இவனை விட்டு தப்பிச்சு போயிடலான்னு போறாங்க. போகும் பொழுது அதையும் அவர்களை கொலை செஞ்சிடணும்னு சொல்லி பெரிய படையை எடுத்துட்டு வர்றான். எடுத்துட்டு வந்து அவர்கள் நெருங்கும் பொழுது அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ஃபிரௌனுடைய படை. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிய விடுறான். சரி, இவ்வளவு பெரிய அற்புதத்தை காமிச்சு வழிய விடுறானே. கடலை கடந்து அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, காலை கன்ற கடவுளாக்கிட்டாங்க. நீங்க நல்லா பார்க்கணும், நமக்கு தான் இது ஒரு ஸ்டோரி. அல்லாஹ்வுக்கு நல்லாவே தெரியும், இவர்களை ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றி கடலை புலந்து இவனுக்கு நாம் உதவி செய்தால் கூட அந்த பக்கம் போய் காலை கன்ற வணங்குவான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். நமக்கு தெரியாது. இந்த ஸ்டோரி வாசிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிஞ்சே அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்யறான் பாருங்களேன். கண்டிப்பா இவன் இதை கடந்து போன பிறகு எனக்கு இணை வைப்பான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிந்தாலும் கூட அல்லாஹ் என்ன பண்றான், பிரார்த்திக்கும் பொழுது உதவி செய்யறான். அல்லாஹ் அதெல்லாம் பார்க்க மாட்டான். நம்ம தான் பார்ப்போம். உலகத்துல மனுஷன் தான் என்ன பண்ணுவான், இவர் எனக்கு பிடிச்சவர், பிடிக்காது, இவர் எனக்கு வந்து இவருக்கு வரைக்கும் சண்டை செய்ய மாட்டேன், ஹெல்ப், இதெல்லாம் மனுஷன். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கு இல்லாம கொடுப்பான், எண்ணிக்கை இல்லாம கொடுப்பான். நல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவன் யாருக்கு வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அள்ளி கொடுப்பான், வழங்குவான். அப்ப நாம் அல்லாஹ்வை அவனுடைய தரத்தில் வைத்து அவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரார்த்தனை துவாக்கள் இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எதுவுமே இல்லை. வாழ்க்கையில நாம் எங்க போய் நிக்கிறது, எந்த இடத்துல போய் நாம நம்மை பொருத்தி கொள்வது, எங்க போறது அப்படின்னும் பொழுது நமக்கான போக்கிடம் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, உங்கள் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவினால் மட்டுமே அமைதி வருகின்றன, வேற எங்கேயும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. எங்க போனாலும் சரி, எங்கே போனாலுமே அல்லாஹ்வை நாம் பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணுவான், அந்த அருளை, பரக்கத்தை, ரஹமத்தை நமக்கு தருவான். எனவே தொடர்ந்து அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனையில ரொம்ப சுருக்கமான ஒரு பிரார்த்தனையாக, ஒரு முத்தாய்ப்பான பிரார்த்தனையாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், பாதி தெரியும், தெரியாத மீதி பாதி சம்பவத்தை சொல்றேன். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக வைக்கிறாங்க, ரொம்ப நேரம் தொழுக வைக்கிறாங்க. அப்போ ஒரு இளைஞர் என்ன பண்றாரு, கூட நின்று தொழுகிறாரு. இவர் ரொம்ப லென்த்தா தொழுக வைக்கும். அவர் என்ன பண்றாரு, என்னை விட்டுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரவேட்டு ஜமாத்துல இருந்து விலகி தனியா தொழுதுட்டு என்ன பண்றாரு, முடிச்சுட்டு போயிடுறாரு. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கோவம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவர் வந்து நயவஞ்சகர் ஆகிவிட்டார், அந்த இளைஞரை குறித்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப ரசூல்லா வந்து முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தான் கண்டிக்கிறாங்க, ஏன் இப்படி ரொம்ப லென்த்தா தொழுக வைக்கிறீங்க. தெரிஞ்ச செய்தி, தெரியாத செய்திக்கு வருவோம். இப்ப ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா, அந்த இளைஞரை கூப்பிட்டு விடுறாங்க. பாதியில போயிட்டார்ல, இங்க வாப்பா. அப்ப பாதியில ரொம்ப அவசர அவசரமா தொழுகையை க்ளோஸ் பண்ணிட்டு போனார்ல, தொழுகையில நீ என்ன ஓதுவ, அவர் ரொம்ப சுருக்கம் போது என்ன என்ன கேட்ப, தொழுகையில நீ என்ன கேட்ப என்ன ரசூல்லா என்ன பண்றாங்க, அந்த இளைஞரை கூப்பிட்டு கேட்கிறாங்க. அவர் பெரிய மார்க்கெல்லாம் அறியாதவர். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து என்ன பண்றேன், சொர்க்கத்தை அல்லாஹ்விடம் கேட்பேன், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்பேன். நீங்க எல்லாம் ஓதுறீங்கல்ல, ஏன்னா இப்ப நம்ம வந்து அல்ஹம்து சூரா, துணை சூரா தான் சத்தமா ஓதுவோம், எந்த வக்தா இருந்தாலும். ருக்குல சுஜூதுல என்ன ஓதுறங்கிறது மனசுக்குள்ளதான் ஓதுவோம். அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் மாதும் ரகசியமாக ஓதுறீங்கல்ல, ஏதோ ஓதுவீங்க, பெரிய துவாலாம் ஓதுவீங்க இருக்கு, அது எனக்கு தெரியாது. நான் தொழுதேன்னு சொன்னா நான் வந்து அல்லாஹ்விடம் சொர்க்கத்தை கேட்பேன், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்பேன். நீங்களும் மாதும் ரகசியமாக கேட்கக்கூடியது எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப ரசூல்லா அவரை பார்த்து சொல்றாங்க,
நீ எதை கேட்கின்றாயோ அதை தான்ப்பா நாங்கள் 2 பேரும் ரகசியமாக கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. நீ எதை கேட்கின்றாயோ அதைத்தான் நாங்களும் கேட்கின்றோம். அழகான எல்லா துவாக்களுடைய இலக்கு எல்லை என்னது? சொர்க்கம் வேணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு. அதுதான் ரசூல் அழகா சொல்றாங்க. இப்பேற்பட்ட தூதர் பாருங்களேன், ஒரு தொழுகிறாரு, தொழுகையில பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. அவரை பிடிச்சி அவரை திட்டி, நீ வந்து நிராகரிப்பாளன், நீ ஒரு நயஞ்சகன், நீ ஒரு பிதார்த்தவாதி, இப்படி வாய்க்கு வந்த மாதிரி ரசூலை ஃபத்வா கொடுக்கல. அவரை கூப்பிட்டு அழகா வச்சு பேசும் பொழுது அவர் சொல்லக்கூடிய கருத்தை முதன்மையாக்குறாங்க பாருங்க. நான் கேட்கறத நீ கேட்கிறேன்னு சொல்லல ரசூல்லா, நீ எதை கேட்கின்றாயோ அதைத்தான் நான் கேட்கிறேன்றாங்க. இப்படி அந்த ஒரு இளைஞர் பெரிய அளவுக்கு மார்க்க மரியாதவர், அவருக்கு மதிப்பு கொடுத்து ரசூல்லா சொல்றாங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையில பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இந்த பிரார்த்தனை இருக்குல்ல, அடிப்படை அல்லாஹ்விடம் கேட்கிறோம் பாருங்க, கேட்டோம்னா எந்த வெற்றியும் அல்லாஹ் கொடுப்பான். இப்போ நம்ம கூட ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துவோம், 2 வேலை நடக்கும், 2 வேலை நடக்காது. வர்றம்பாங்க, 2 பேர் வரமாட்டாங்க. என்னப்பா ஒரு டென்ஷன் ஆகும் நமக்கு. பத்ர் களம் ரசூலுல்லாவுடைய முதல் களம், அது எதிரிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு, முஸ்லிம்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. இந்த கம்மியான கூட்டத்திலையும் 2 பேர் வந்து ரசூலாட்ட சொல்றாங்க, தந்தையும் மகனும், அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்களோட கலந்துக்கலாம் தான் வந்தேன். வர்ற வழியில குறைஷிகளை வந்து கேட்டாங்க, இல்லைங்க நாங்கள் இந்த மதினாக்கு போறோம்னு சும்மா சொன்னோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, குறைஷிகள் அல்லாஹ் மேல சத்தியமா மதினாக்கு போறோம் தான் எங்கிட்ட சத்தியம் பண்ணின உடனே நாங்கள் சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டோம், இப்போ என்ன பண்றது அப்படின்னு ரசூலாட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ ரசூலா சொல்றாங்க, சத்தியம் பண்ணிட்டீங்களா, சரி நீங்க மதினாக்கே போங்க, நான் என் இறைவனிடம் உதவி தேடுகின்றேன். இருக்கிற ஆளே கம்மி, அதுலயும் 2 ஆள் போயிட்டாங்க. போன பிறகு ரசூலா என்ன பண்ணல, ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் இருக்கதே 300 எண்ணி வச்சிருக்கிறோம், அதுலயும் 2 பேர் போறாங்களேன்னு கவலைப்படல. போறதுனா போங்க, நான் என் இறைவனிடம் உதவி தேடுகின்றேன். அவன் பெரிய உதவியாளன். இப்ப அல்லாஹ் என்ன பண்ணா, மகத்தான வெற்றியை கொடுத்தான். மலக்குமார்களை இறக்கி மகத்தான வெற்றியை பத்ர் களத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை கொடுத்தான். எனவே இந்த உறுதியான பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட கேட்கணும். அங்க நம்ம முயற்சிகள் உழைப்புகள் சொல்லுவாங்க, பிரார்த்தனை மட்டும் போதாது, முயற்சி வேணும், உழைப்பு வேணும். உண்மைதான், பிரார்த்தனை மட்டும் முயற்சி உழைப்பு வேணும். ஆனால் முயற்சி உழைப்பு எப்ப தெரியுமா வரும்? ஈமானுடைய பிரார்த்தனை. நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யறோம், ஏதோ போற போக்கில் வெள்ளை சீட்ல எழுதுற மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்டு போறது, இதுல முயற்சி இருக்காது, உழைப்பும் இருக்காது. எப்படி பிரார்த்தனை செய்யணும்னா நிச்சயமாக அல்லாஹ் தருவான் அப்படின்னு நம்புனீங்கன்னா உழைப்பு வரும், முயற்சியும் வரும். இப்போ ஒரு டோக்கன் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், இந்த டோக்கனை எடுத்துட்டு போய் நீ இந்த கடையில போய் நின்றா உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கும்னா கியூ எவ்வளோ பெருசா நின்றாலும் நம்பி நிற்போம். என் கையில டோக்கன் இருக்கு, கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். ஒருத்தர் வேலை தேடி வர்றாரு, இந்த ப்ராஜெக்ட் பண்ணுப்பா, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிரும்னா ரவு மகள் உட்காந்து செய்வார். எது எனக்கு உறுதியாக கிடைக்குமோ அதுக்காக நான் என்ன செய்வேன், எவ்வளவு வேணாலும் எஃபோர்ட் போடுவேன். அப்ப நாம் அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது உறுதியாக அல்லாஹ் எனக்கு தருவான்னு நம்ம நம்பணும்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்ம முயற்சி பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுக்கான உழைப்பை செலுத்துவோம். அப்ப இந்த நம்பிக்கை ஈமான் இல்லாதனாலதான் நம்மதெல்லாம் பேருக்கு ஏதோ போற போக்குல சும்மா கேட்கிறோம், கேட்கறது கேட்டு போறோம், ஏதோ ஒண்ணு அல்லாட்ட கேட்போம், சும்மா கல்லறிவோம், ஏதோ அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. இந்த மைக்குடைய கலர் கருப்புன்னா கருப்பு தான் உறுதியா சொல்றோம்ல, அந்த மாதிரி உறுதியாக அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை கேட்கின்றான், அதை அங்கீகரிப்பான். அந்த நம்பிக்கையோடு துவா செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும்னா முயற்சி தானா வரும், உழைப்பு தானாக வரும். முயற்சியும் உழைப்பும் அல்லாஹ்வுடைய அருளும் இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கின்ற வளர்ச்சி, நாம் எதிர்பார்க்கின்ற வெற்றியை அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே இந்த பெருநாள் தினத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான், அல்லாஹ்வோடு நாம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அங்கே அதெல்லாம் விட்டு நாம் அல்லாஹ்வை நோக்கி நகரும் பொழுது நாம் நிச்சயமாக நமக்கு வேண்டியது, நம்முடைய துன்பங்களை விட்டு நீங்கி நம்முடைய வளர்ச்சியை நோக்கி நாம் பயணிப்பதற்கு அது மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும். 2வது அல்லாஹ்வோட தொடர்பை ஏற்படுத்துறது தெரியுமா, குர்ஆன். நாம் குர்ஆனை மொழிபெயர்ப்போடு தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ உருதுலையோ நமக்கு புரிஞ்ச மொழியில அதை படிக்கும் பொழுது அல்லாஹ்வுடன் உரையாடக்கூடிய ஒரு 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 சூழல் இருக்கும். இது அல்லாஹ்ட்ட பேசுற மாதிரி இருக்கும். குர்ஆன் இருக்கும்போது ரொம்ப அற்புதமானது, அது பல அற்புதங்கள் இருக்கின்றது. ஒரு அற்புதம் என்ன தெரியுமா, நீங்க 15 வயசுல குர்ஆனை ஓதுனாலும் அது உங்களுக்கு விளங்கும், 40 வயசுல ஓதுனாலும் விளங்கும், 50 வயசுல ஓதுனாலும் விளங்கும். ஒவ்வொரு ஏஜ்லையும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதே வசனம் தான், ஒரு எழுத்து கூட மாறாது, ஆனால் விளக்கங்களை அல்லாஹ் மாத்தி மாத்தி உள்ளத்திலே உதித்து கொண்டே வைப்பான். அதே குர்ஆன் வசனம் தான் திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கும், மொழிபெயர்ப்போடு தான் படிக்கிறோம். ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு விளக்கத்தை அல்லாஹ் நம் உள்ளத்திலே போட்டுக்கொண்டே இருப்பான். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி, ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி, பெண்களுக்கு ஏற்ற மாதிரி, சிறுவருக்கு ஏற்ற மாதிரி, இப்படி எல்லாருக்குமே என்ன மெசேஜ் அல்லாஹ் சொல்லணும்னு நினைக்கிறானோ அது சொல்லிக்கிட்டே இருப்பான்.
அப்ப அந்த குர்ஆனோடு உரையாடக்கூடிய, குர்ஆனை தொடர்ந்து மொழிபெயர்ப்போடு வாசிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நம் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை வழங்கி கொண்டே இருப்பான். எனவே இறைவனோடு தொடர்பு வைத்து அவனிடம் உறுதியாக, அவனை நம்பி உறுதியாக நம்பி பிரார்த்திக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை யாருக்கு அருள் புரிய வேண்டும். இன்றைக்கு அந்த பிரார்த்தனையிலே, உங்களுடைய பிரார்த்தனையிலே பாலஸ்தீன மக்கள் எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துயரங்கள். ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வருங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், ஏதாவது ஒன்று நடக்கும், ஒரு மாதம் முடியாமல் இருப்பான், 2 மாதம் முடியாமல் இருப்பான், ஒரு 3 மாதம் முடியாமல் இருப்பான். ஆண்டு கணக்கிலே சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் இப்படி இதுக்கு மேலே கொத்து குண்டுகளோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் அமைதி வழங்க வேண்டும், நிம்மதியை வழங்க வேண்டும், ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை வழங்க வேண்டும், ஒரு நல்ல வசிப்பிடத்தையும் வழங்க வேண்டும் என்று இந்த நன்னாளிலே நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். மேலும் நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, துவா செய்யுங்க துவா செய்யுங்க. இது ஒரு தேர்வு காலமாக இருக்கின்றது. எத்தனையோ சகோதரிகள் தேர்வு எழுதிட்டு இருக்காங்க, மாணவிகள். அவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று நாம் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். எத்தனை பேர் படித்து முடித்து வேலை தேடக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. முடித்த அனைவருமே ஒரு சிறந்த வேலையை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய குடும்பம், நோய் நொடி, இப்படி அனைத்திற்காகவுமே நாம் அல்லாஹ்விடம் கையேந்து முறையிட்டு இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருப்போம். அல்லாஹ் நாடும் பொழுது அவனுடைய ஆற்றலை கொண்டு, வல்லமையை கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.